எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பவுமே சித்தார்த் பத்தி எனக்கு ஒண்ணு தோணும், தப்பான படங்கள் பண்ணதில்லை அவரு. அது வந்து ரொம்ப கஷ்டம், சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் எப்பவுமே நீ தப்பான படம் பண்ணக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் கிவிங் கிரேட் மூவிஸ். உன்னை நம்பி பல டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீ ஒரு 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 எக்ஸாம்பிளா இருக்க அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். அண்ட் எனக்கு என் யூனிட்லயே பேர் ஞாபகம் இருக்காது. மீதா, உங்களுடைய குட் நைட் படம் பார்த்தேன், உண்மையாவே ஆஃப் ஆயிட்டேன். நான் பார்த்துட்டு அவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. நான் அப்படியே நேரில் கூட ஒரு தடவை மீட் பண்ணி சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். மணிகண்டனை பார்ப்போம், உங்களை பார்க்கறது இல்லை, அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லிக்கிறேன். வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த படம் உங்களுக்கு குட் மார்னிங் தான். இப்போதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வீடியோலாம் இருக்க போது. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் மீதா, சைத்ரா வந்துட்டு எப்படின்னா, புதுமுகம்னாலே ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதனால்தான் அவங்க அந்த படத்துல செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் வந்து யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அட்ராக்டிவ் டு த கோர். நீங்க சொன்னீங்க இல்லையா ஸ்டேஜ்ல, இந்த எத்தனை படம் பண்ணாலும் முதல் படம் மாதிரி நான் மறக்காம இருப்பேன்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு வந்த அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எத்தனை படம் பண்ணாலும் எல்லா படத்தையும் முதல் படம் மாதிரியே நினைச்சு பண்ணுங்க, நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. அந்த அளவுக்கு யூ ஆர் டேலண்டட். ஆல் தி பெஸ்ட் டு யூ. அண்ட் நான் வர வழியில அப்படியே எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்தப்போ, காஸ்ட் கூட ஆக்டர்ஸ் கூட வந்துட்டு நம்ம மியூசிக் டைரக்டர் உட்கார்ந்துருந்தாரு. நான் அப்போ அவரை பார்த்துட்டு, நான் அவரை முன்னாடி பார்த்ததில்லை. சரி, இவர் படம் பார்த்துருக்கோமே, இவர் எந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாருக்கும் நான் இந்த விஷஸ் சொன்னேனே, இவர் இப்போ எடிட்டிங்ல தூக்கிட்டாங்களோ அப்படின்னு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்படி இவர் அட்ரஸ் பண்றது என்னன்னு தெரியல. அப்புறம் தான் ஒரு மியூசிக் டைரக்டர்னு தெரியும். ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஆக்டருக்கும் என்ன வேல்யூ இருக்கோ இந்த படத்துல, அதோடைய டபுள் வேல்யூ வந்து இந்த படத்துல மியூசிக். நான் வந்து 10th மினிட்ல ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். 10th மினிட்ல வந்து நான் வந்து ஊந்துட்டேன், அப்படியே மியூசிக்ல ஊந்துட்டேன். ப்ளீஸ், ஆல் தி பெஸ்ட். அண்ட் மனசார சொல்றேன், யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். The team that you're working with, which we were speaking right now, the team is also fabulous team. The too creative. அவங்களையும் விட்டுறாதீங்க. எக்ஸ்ட்ராடினரி. நீங்க அந்த வேலை ஒர்க் பத்தி பேசுறீங்க, அவங்களும் சூப்பரா உங்க லைஃப் மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை. எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே. இப்போ நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன். ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது. கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. என் லைஃப்பை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என் லைஃப்பை லிவ் பண்ண போறேன்னு தோணுச்சு. இனிமேந்து நல்லபடியாக ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும். அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. ஐயா, உங்க பையனை செம்மையா வளர்த்துருக்கிறீங்க, வேற லெவல். அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனா எங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் உங்க கூட பெருசா பேசினது இல்லை. ஐம் கிளாட் தட் யூ ஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹிஸ் எவ்ரி ஸ்டெப். ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. உட்கார்ந்துருக்கும் போது இதே மாதிரி நீங்க சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னைக்குமே லைஃப்ல. ஆல் தி பெஸ்ட். யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேவியானி மேம், சாரி, மறக்கவே முடியாது. இல்லை, இப்போ ரீசெண்டாக போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு, ஒரு சின்ன விஷயமா. அப்போ நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி, சார் என் பேர் ராம், ராமண்ணா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ். நான் சொல்றேன் மேம், அது இன்னொரு ஃபங்க்ஷன்ல அதை பத்தி நல்லா பேசுவோம் மேம். நான் சொல்றேன் மேம், நல்லபடியாக வேலைகள் போயிட்டு இருக்கு, சிஜி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு, நனைய விடாம, வெயில் பட விடாம, வாங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டயலாகும் அதே டயலாக் தான், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற அந்த படத்துல அந்த வண்டர்ஃபுல் டயலாக். ஸோ இட்ஸ்
இட்ஸ் அ ஃபீல் ஆசம் ஃபில்ம், நாட் அ ஃபீல் குட் ஃபில்ம். இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படமாக இது வரணும். ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த people who believe in good scripts, the audience who are eager to watch good scripts, இந்த படம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்கான ஒரு படமா இருக்கும். என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.